Good morning students. Today 5th standard science subject lesson 3 பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். பிளான்ட் லெசனில் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், அதாவது பூக்கும் தாவரத்தோட வாழ்க்கை சுழற்சி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், the major stages of the flowering plants are the germination of seed, growth, flowering, reproduction, seed formation and seed spreading. ஸோ ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விதையிலிருந்து முளைக்கிற அந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெர்மினேஷன் ஆஃப் சீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதையிலேருந்து க்ரோத்தான ஒரு நியூ பிளான்ட் வந்து தான் என்ன சொல்லுவோம், நியூ பிளான்ட், அதாவது பேபி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா க்ரோத்திங். அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட் நல்லா க்ரோத் ஆனோடனே ஃப்ளாரிங், பூ பூக்க ஆரம்பிக்கும். பூ பூத்தோடனே நமக்கு என்ன ஆகும், பாலினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். பாலினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட் ஃபார்மேஷன் அண்டு ஃப்ரூட் வந்து நமக்கு வந்து டெவலப் ஆகும். சீட் ஃபார்மேஷன் அண்டு சீட் ஸ்ப்ரெட்டிங்ஸ், இதுதான் வந்து அதோட ஸ்டேஜஸ். ஓகேவா? எவ்ரி சீட் ஹேஸ் மினியூட் பிளான்ட் கால்டு த எம்ப்ரியோ. ஸோ ஒவ்வொரு விதையிலையும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா முளைத்த அந்த நுனி இருக்கும் இல்லையா, முளை கட்டின அந்த நுனி, அதை தான் என்ன சொல்லுவோம், எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் லைக் சன்லைட், வாட்டர், சாயில், இதெல்லாம் கிடைச்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னா அந்த எம்ப்ரியோன்றது எப்படி க்ரோத் ஆகுது, நியூ பிளான்ட்டாக க்ரோத் ஆகும். எம்ப்ரியோ இஸ் க்ரோன் அப் இன்டு எ நியூ பிளான்ட். த நியூ பிளான்ட் பியர்ஸ் ஃப்ரூட்ஸ் வித் சீட்ஸ் அண்ட் மல்டிப்ளேஸ். திஸ் சைக்கிள் கண்டினியூஸ் ஃபார்மிங் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பேசிக்காகவே நம்மளோட அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து செடி இந்த மாதிரிலாம் வளர்க்குற அந்த ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் தானே. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் கார்டன் வச்சுருக்கனால இந்த சீட் ஃபார்மேஷன், லைஃப் சைக்கிள் ஆஃப் டோட்டலாக லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும். ஓகேவா? ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து செடி இருந்துச்சு அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜஸ்லாம் நம்ம வந்து ரியலாகவே பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்போசல் ஆஃப் சீட். சீடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து முளைக்குமா, இருக்காது. பாருங்கள், ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஜென்ட்ஸ் லைக் ஏர், வாட்டர், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இஸ் நோன் அஸ் டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பாலினேஷனோட ஏஜென்ட்ஸில் வந்து விண்ட், ஏர், வாட்டர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே தான் அந்த சீடு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, அதாவது பரவுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஏஜென்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா நேச்சுரலாகவே ஏர், வாட்டர், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ் நோன் அஸ் த டிஸ்போசல் ஆஃப் சீடு. எ சிங்கிள் பிளான்ட் ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சீடு. எஸ், ஒரு சிறிய தாவரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு அதாவது தனிப்பட்ட தாவரம் வந்து நிறைய விதைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமேட்டோன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சிங்கிள் டொமேட்டோலேயே அவ்வளோ சீட் இருக்கும்போது அந்த பிளான்ட்டில் க்ரோத் ஆகிற எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் சோ மெனி சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட் வந்து ஒரு சிங்கிள் பிளான்ட்லேயே கிடைக்குன்னு சொல்கிறாங்க. If all these seeds fall directly below the parent plant, the seedling would have to compete for space, water, oxygen, minerals and sunlight. When the seedlings are grouped together in one place, they can easily be destroyed by grazing animals. But by nature, the seeds and fruits of the plants are distributed far and wide through various agencies. அதாவது இப்போ ஒரு பிளான்ட்லேயே வந்து நமக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் சீடு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சீடு எல்லாமே டைரெக்டாக அந்த மதர் பிளான்ட்டு கீழேயே, பேரண்ட் பிளான்ட்டு கீழேயே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் வந்து என்ன ஆகும், அதில் வந்து வாட்டர், சன்லைட் இதெல்லாம் வச்சு வந்து அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகும். சரியா? அப்படி க்ரோத் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நல்லா க்ரீனியாக இருக்கும் போது அது வந்து யாருக்கு ஃபுட்டாக போயிடும், அனிமல்ஸ் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்டாக எடுக்கும் போது அந்த பிளான்ட் எல்லாமே டெஸ்ட்ராய்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நேச்சுரலாகவே இந்த மாதிரி ஏஜென்சி மூலமாக சீடு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேசஸ்க்கு வந்து நம்ம வந்து கொண்டு போகும்போது பிளான்ட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது, அதோட இனம் வந்து என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. இதை தான் நமக்கு வந்து டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சீட்லேருந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு யங் பிளான்ட் வரும், அடுத்து மெச்சூர்ட் பிளான்ட்ஸ், அடுத்து ஃப்ளார் வரும், திரும்ப வந்து ஃப்ரூட் அண்ட் சீடு வந்து டெவலப் ஆகும். இந்த சைக்கிள் வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ரொட்டீனாக
ப்ராசஸ் நடக்கிறனால தான் பிளான்ட்டெல்லாம் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக க்ரோத் ஆகுது. இல்லை அப்படின்னா பிளான்ட் அப்படின்றது டோட்டலாக வந்து நம்மளோட வேர்ல்டில் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். டிஸ்போசல் பை விண்ட் அனிமோகோரி. ஸோ இதோட சயின்ஸ் நேம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது பாட்னியில் வந்து என்ன சொல்லுவோம்னா அனிமோகோரி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், த சீடு விச் ஆர் ஸ்மாலர், அந்த சீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்மாலராகவும் லைட்ராகவும் டைனினா அது ரொம்ப சிறியதாகவும் ஃப்ளோட் இன் ஏர், அது வந்து நம்மளோட விண்டில் வந்து அது வந்து எப்படி போகும், மிதந்து போகிற மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும். சரியா? ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது ரொம்ப தூரத்துக்கு வந்து அந்த சீடு வந்து டிஸ்பர்சல் ஆகுது. சம் ஆஃப் தெம் proceed with the hairs and membranes, wings like structure, and they are carried away easily. Example, cotton seed drumstick. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா காட்டன் சீட்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளோட் ஆகும் ஏரில், வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போய் வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து க்ரோத் ஆகும். சரியா? அதே மாதிரி ட்ரம்ஸ்டிக்னு என்னது, முருங்கை மரம் இருக்கு இல்லையா, முருங்கைக்காய் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, முருங்காட்ரி, அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த சீடு வந்து டிஸ்போசல் ஆகும். ஓகேவா? இந்த சீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஏரில் வந்து மிதந்து போகிற தன்மையில் தான் நேச்சுரலாகவே அந்த சீடு வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்போசல் பை வாட்டர் ஹைட்ரோகோரி. Fruits which are dispersed by water have outer coats modified to enable them to float. The mesocarp middle layers of coconut is fibrous and is easily carried away to water. They reach different places and grow into a new plants. Example, lotus coconut. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கோகோனட்டோட அந்த லேயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபைபரஸ், அதாவது நார் தன்மையில் இருக்கனால தண்ணியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து அது ஃப்ளோட் ஆகி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேசஸ்க்கு வந்து ரீச் ஆகி நியூ பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுது. எக்ஸாம்பிள், லோட்டஸ் அண்டு கோகோனட். ஸோ அதோட இன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபைபரஸில் தான் இருக்கும், ஃபுல்லாகவே வந்து நார் தன்மையில் தான் இருக்கும். ஸோ கோகோனட்டோட அந்த ஃபைபர்ஸில் வந்து நம்ம நிறையா திங்ஸஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் திங்ஸஸாக, ஹோம்மேட் திங்ஸஸாக உருவாக்குறாங்க இல்லையா. எல்லாருமே அதை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கோகோனட் எல்லாருமே இது பண்ணியிருக்கீங்களா? வீட்டில் தேங்காயெலாம் வாங்கி அதோட தேங்காயில் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த நார் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் பை அனிமல்ஸ் மூலமாக எப்படி போகும். ஓகே, நம்ம வந்து விண்ட் மூலமாக போகுன்ற அக்செப்ட் பண்ணிக்கலாம், வாட்டர் மூலமாக ஃப்ளோட் ஆகி போகுதுன்னு பார்த்துக்கலாம். அனிமல்ஸ் மூலமாக எப்படி வந்து ஒரு சீடு வந்து இதாகும். அனிமல் வந்து ஃபுட்டை தான் எடுத்துக்கிறோம், எப்படி வந்து அது வந்து எடுத்துக்கிறதுப்பா பார்க்கலாமா? பாருங்க, டிஸ்போசல் பை அனிமல்ஸ் ஜூகோரி. Some fruits have hooks, pins, bristles, stiff hair, etc. on their outer coat. These fruits stick on the furry coats or skin of some animals and are carried from one place to another. Example, Xanthium agranthus. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சிலது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட இது அந்த ஃப்ரூட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முள்ளு மாதிரி கொக்கி மாதிரி ரொம்ப சொரப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த அனிமல்ஸோட ஹேரில் வந்து ஸ்டிப் ஆகிக்கிறது. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீடை எந்த பிளேஸில் விழுகுதோ அது வந்து என்ன ஆகும், நியூவாக வந்து ஒரு பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா அனிமல்ஸ் மூலமாக நமக்கு வந்து சீடு வந்து டிஸ்பர்சல் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், டிஸ்பர்சல் பை பேர்ட்ஸ். இது வந்து நம்ம டே டு டே லைஃப்லேயே பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் கோவா ட்ரீ இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு பாதி அந்த சீடெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகும்போதே என்ன ஆகும், அதாவது அதோட பேபி பேர்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், இந்த சீடு வந்து டிஸ்பர்சல் ஆகும். While eating fruits like tomato and guava, birds eat seed also along with the edible portions and they are passed out in the excreta later. These type of seeds are protected from the digestive juice by their seed coat. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அது வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸில் இருக்க அந்த சீடு எல்லாமே சேர்த்து தான் சாப்பிடும் பேர்ட்ஸ் வந்து. ஸோ அது வந்து கொண்டுட்டு போகும்போதும் சீடு வந்து டிஸ்பர்ஸ் ஆகலாம். தென் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதோட எக்ஸாஸ், அதாவது கழிவு இது பண்ணும்போது அந்த சீடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா பிளான்ட் வந்து டிஸ்பர்சல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், செல்ஃப் டிஸ்போசல் மெத்தட் ஆட்டோகோரி. Some fruit dispersed their seed in the wind through an explosive mechanism and spread them. Example, lady's finger, balsam. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த விதை வந்து அதுவாகவே வெடித்து இது பண்ணும். இது பிளாக் கிராம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ட்ரை ஆனோனையே அந்த வெயில் பட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீடு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து அதாவது ஸ்ப்ரெட் ஆகும். அதோட நியர் பிளேஸ்லேயே வந்து கொஞ்சம் லாங்காகவே வந்து என்ன ஆகும் ஸ்ப்ரெட் ஆகும். அதான் செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், டூ யூ நோ பாருங்கள், மேன் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்பர்சல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனிதர்கள்னாலையும் விதைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன ஆகுது மாற்றம் செய்யும் தானே. Useful plants like cinchona, rubber and eucalyptus have been successfully introduced by man to the new surroundings far away from their original habitats. அதாவது இதோட ஒரிஜினல் ஹேபிட்டட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருது. அதோட அதாவது தாய் வாழ்விடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஏரியாஸ்க்கு இந்த ட்ரீஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு மனிதர்கள் தானே எடுத்துகிட்டு வராங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, மனிதர்களுக்கும் விதைகள் வந்து பரப்புறதுல வந்து முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதான் டூயினோவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெர்மினேஷன் ஆஃப் சீட். தேர் இஸ் எ ஃபர்டிலைஸ்டு ஓவல்ஸ் த இன்சீட் ஆஃப் எம்ப்ரியோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் protected by the seed coat. During favorable conditions, the seed germinated and gives rise to a new seedling. During the early stage of germination, the seedling gets the food required for it growth from the cotyledons. After the food stored in the cotyledons have been used up, the seedling gets its food from the soil. The seedling absorbs water and nutrients from the soil with the help of its root to develop leaves and growth into a plant. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த விதை இருக்கு இல்லையா, அதுலேயே என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு நியூ பிளான்ட் வந்து க்ரோத்தாக இருக்குது. அதாவது அது எம்ப்ரியோ ஸ்டேஜில் வந்து அதை ஃபுட்டெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, மேக் பண்ண முடியாது இல்லையா. அதனால அதுலேயே என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொடக்ட் ஆகி அந்த சீட் கோடில் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்து அது க்ரோத் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த சீடில் இருக்க அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸோட வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோத் ஆகும். அது நல்லா நியூ பிளான்ட்டாக வந்ததுக்கப்புறம் அந்த ரூட் மூலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மினரல்ஸ் வாட்டர் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ அது வரைக்கும் ஃபுட்டு எதுலேருந்து தான் கிடைக்குது அப்படின்னா அந்த சீடு காட்டிலிடன்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நமக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சீட் ஜெர்மினேஷனுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாயிலில் வந்து சீடு வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். அடுத்து வந்து அதோட எம்ப்ரியோ வந்து வந்திருக்கும், முளை கட்டி அந்த முளை வந்து அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து வேராக வந்து உருவாகும், ரூட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து சீட் கோடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து காட்டிலிடன்ஸ் அந்த க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும், அந்த ப்ரௌன் கலர் வந்து அதுதான் காட்டிலிடன்ஸ். ஸோ இந்த காட்டிலிடன்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து நியூவாக லீஃப் விடுற வரைக்கும் ஃபுட்டு கொடுக்குறது இந்த காட்டிலிடன்ஸ் தான். ஸோ இந்த ரூட் வந்து இந்த சாயிலில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, மினரல்ஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும் இந்த லீஃப் மூலமாக வாட்டரில். அது வரைக்குமே என்ன கொடுக்கும் அப்படின்னா காட்டிலிடன்ஸ் தான் ஃபுட்டு கொடுக்கும். இதுதான் சீட் ஜெர்மினேஷனோட ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.